நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், ஒரு கடினமான ஒரு தலைப்பு. ஆனால் கண்டிப்பாக பேச வேண்டிய அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துமஸ் நாட்களிலே பயப்படாதே என்ற வசனம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. பயப்படாதே என்ற வார்த்தை என்ற வார்த்தை 360 தடவை பைபிளில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அன்பு என்கிற வார்த்தை 300க்கும் மேலான தடவை இருப்பதாக சொல்லப்படுகிறது. நியாய தீர்ப்பு என்ற வார்த்தை வேதாகமத்திலே 400 தடவை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ எதை நான் பிரசங்கிக்க வேண்டும் அன்பானது? பயப்படாதே என்ற வார்த்தையை அநேகர் பிரசங்கிக்கிறார்கள். அன்பு என்ற வார்த்தையை அநேகர் நியாய தீர்ப்பு என்ற வார்த்தையை பிரசங்கிப்பது மிக குறைவாக இருக்கிறது. எபிரேயர் 9:27 சொல்லுகிறது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் மரணம், பின்பு நியாய தீர்ப்பு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. வட இந்தியாவில் குறிப்பிட்ட இனத்தார் 64,000 தடவை பிறக்கலாம் என்று சொல்கிறார்கள். அது அவர்களுடைய நம்பிக்கை. ரைட். நமது நாட்டிலையும் கூட நம்ம பிடிச்சவங்க நம்ம என்ன சொல்லுவோம், அடுத்த பிறவியில் இருந்தால் உன்னை போல பிறக்கணும்பா அப்படின்னு சொல்லுவோம். இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரே தரம் வாழ்க்கை, ஒரே தரம் மரணம், பின்பு நியாய தீர்ப்பு. எல்லாரும் சர்ச்சுக்கு போனா பாட்டு பாடினா பைபிள் படிச்சா பரலோகம் போயிடலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவனுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருப்பதை வேதம் தெளிவாக பேசுகிறது. 2 கொரிந்தியர் 5:10 என்ன சொல்றதுன்னா, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆம் அன்பானவர்களே, நான் உள்பட, நான் விதிவிலக்கல்ல. லூக்கா 16ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அங்கே ஐஸ்வரிவான் லாசர் என்கிற உவமை சொல்லப்பட்டுகிறது. ஐஸ்வரிவான் லாசர், ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒண்ணுமே அவன் எந்த பாவமும் செய்யல. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. எந்த பாவம் செய்யல, பொய் பேசல, ஏமாத்தல, குடிக்கல, தவறான வழியில போகல, அப்படின்னா பதிவு செய்யப்படவில்லை. அன்பானவர்களே, தர்மியான இரவு வேளையிலே எந்த தவறும் செய்யாத ஒருவன் எப்படி நியாய தீர்ப்பிலே நரகத்துக்கு செல்ல முடியும்? நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. எதே இருந்த அந்த லாசருவை நேசிக்கவில்லை, அவ்வளவுதான். வேற ஒன்றுமே அவன் செய்யவில்லை. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்ல கற்பனையை அவன் என்ன பண்ணான்? கடைபிடிக்கவில்லை, அவ்வளவுதான். வேற ஒன்றுமே கிடையாது. ஆதலால் அவனுக்கு தீர்ப்பு நரகம் என்று சொல்லப்படுகிறது. வேதம், நான் சொல்லிங்க, பைபிள் அப்படிதான் சொல்லுது. 13 வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது லூக்கா 16ஆம் அதிகாரத்துல. அதுல 10 வசனம் ஐஸ்வர்யாவை பற்றி தான் சொல்லப்படுது. 2 வசனம் தான் லாசரை பற்றி சொல்லப்படுது. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் பூலோகத்திலே அவன் ஐஸ்வர்யமாக இருந்தான், ஆனால் மேலோகத்திலே அவன் நரகத்துக்கு சென்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. பணக்காரனாக இருந்தால் நரகத்துக்கு போகணும்னு நான் சொல்லவே இல்லைங்க. பணக்காரனாக இருந்து
அவன் பணத்தையே நேசித்து அவன் தன் எதிரே உள்ள ஒரு மனிதனை அவன் நேசிக்கவில்லை என்று சொல்லி தான் வந்து சொல்லப்படுகிறது. வேற ஒன்றுமே இல்லை. ஒரே நிமிஷங்க. அன்பானவர்களே, தர்மியான நாளில் நாம் சிந்திப்போம். நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறத பற்றி அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டும். மன்னித்துக் கொள்ளுங்கள், தொழில் சொந்தமாக ஒரு கூப்பிட்டார். ஓகே. இந்த லூக்கா 16 ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து பார்க்கும்போது அவன் வந்து தன் அயலானை நேசிக்காதது ஒரு பாவமாக சொல்லப்பட்டது. அதனால் அவன் நியாய தீர்ப்புல எங்க போனான், நரகத்துக்கு சென்றான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, எங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஒரு பெரியவர் படிச்சுட்டு இருக்காரு. முதல்லயே உங்களுக்கு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக நிறைய கிறிஸ்தவர்கள் செல்வார்கள். நானும் அந்த வழியாகத்தான் செல்வேன். ஆனால் நான் நேசிப்பேன். கர்த்தருடைய கிருபையினால் இதை சொல்றேங்க. இன்னைக்கு காலையிலையும் கூட ஒரு ஆப்பிள் கொடுத்து அதை நேசித்தேன். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக வேதம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு ஆப்போசிட் வீட்டுல, பக்கத்து வீட்டுல, சுற்றியுள்ள இடங்களிலே யாரெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கு ஒரு ஆறுதலாவது சொல்லி நாம் ஆண்டவரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ஆத்மாவை குறித்து நமக்கு வந்து சிந்தனை இல்லை என்றால் நாம் நியாயத்திற்குள்ளே கேள்விக்குறியாக நிற்போம். இதை மனதில் வைத்து செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ரைட். அடுத்ததாக ஒரு சிலர் கர்த்தரை நேசிப்பார்கள், ஆனால் மனிதனை நேசிக்க மாட்டார்கள். சொந்த மனைவியை நேசிக்க மாட்டார்கள், சொந்த கணவனை நேசிக்க மாட்டார்கள். கணவன் என்ன சொல்லுவாரு, மனைவி மேல 1000 குற்றம் சொல்லுவாங்க. மனைவி சொல்லுவாங்க கணவன் மேல 1000 குற்றம், கணவன் சொல்லுவாங்க மனைவி மேல 1000 குற்றம். தன்மேல் உள்ள குற்றத்தை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். வேதம் தெளிவாக பேசுகிறது. சங்கீதம் 19 அதிகாரம் 12-13. சங்கீதம் 19 அதிகாரம் 12-13. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். பெரும் பாதகம்னா என்ன? நியாயத்தீர்ப்பு. இந்த பெரும் பாதகம் என்பது நியாயத்தீர்ப்பு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகளை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். அருமையான இந்த வசனங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. மறைவான தன் பிழைகளை உணர்ந்தவன் யார்? நம்ம குற்றத்தை வந்து உணரலைன்னா
நம்ம என்னதான் பைபிள் படித்தாலும், நம்ம என்னதான் வேதத்துல சர்ச்சுக்கு போனாலும், பாடினாலும், ஆடினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. நமது பிழைகளை நாம் உணர வேண்டும். வேத வழியாக அதை நாம் சிந்திக்க வேண்டும். நிறைய பேர் மற்றவங்க மேல இருக்கிற குற்றத்தை தான் பார்ப்பான். என்னிடத்தில் என்ன குற்றம் உள்ளது, அதை நான் சரி செய்து கொள்ள, அதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. வார வாரம் போய் பாவரிக்கை செய்வது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. அது சடங்காக மாறிவிட்டது. தினமும் நாம் அறிக்கை செய்யப்பட வேண்டும். தினமும் நமது வேதம் வாசிக்கையிலே, தினமும் நம்ம ஜெபத்திலே, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்றான். ஏனென்றால் கரைத்தரையான உலகம் இது. நாம் போகும்போது வரும்போது ஏராளமான குப்பைகள் நம் மேல் படுவது போல நமது உள்ளத்திலும் ஒரு சில குப்பைகள் விழுந்துவிடும், நமக்கே தெரியாமல். அதை ஆண்டவரிடம் சொல்லி சரியானபடி நாம் இந்த உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ரோஜா மேல் நடப்பது அல்ல, முள்ளின் மேல் நடப்பது. ஆனால் கர்த்தருடைய கிருபை இருக்கும், முள் ஏறாது. வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லப்படுது பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார். எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார், அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். இந்த நாள் நமக்கு மனம் திரும்புவதற்கு ஒரு தவணை கொடுக்கப்படுகிறது. அன்பானது 22வது சொல்வது, தங்களுடைய கிரியை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளுவேன். ஆண்டுடைய வார்த்தை பாருங்க, என்ன ஊனைய நீவி குடிக்கிற மாதிரி வசனங்களை தான் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா இங்க கடுமையாக கண்டிக்கிறார். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். 22ஆம் வசனம், தங்களுடைய செயல்களை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொள்ளுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களின் ஒவ்வொருவருக்கும் உங்கள் கிரியின்படியே பலனளிப்பேன். தெளிவாக வேதம் பேசுகிறது. அன்பானது, நமக்கு கொடுத்த இந்த நாள் மனம் திரும்புகிற ஒரு நாள். நியாய தீர்ப்பிலே நாம் நிற்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் எல்லாம் நியாய தீர்ப்பில் போய் நிற்போம். ஒரு நாள் அங்கே எப்படி நிற்க வேண்டும்? ஆண்டவருக்கு சரியான ஒரு பதில் கொடுப்பவர்களாக நாம் நிற்க வேண்டும். கம்பீரமாக நிற்க முடியாது, என்னால முடியாது, நீங்க எப்படின்னு தெரியல. நான் கனக்குள்ளியும் இருக்கக்கூடாது. அன்பான அவருடைய நம்ம என்ன செய்யறோமோ அதெல்லாம் ஜீவ புத்தகத்திலே எழுதப்படும். அன்பான ஒவ்வொரு நாட்களும் எழுதப்படும், ஒவ்வொரு நிமிடமும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். நாம் பேசுகிற வார்த்தை, நமது எண்ணுகிற எண்ணம், நமது கற்பனைகள், நமது சிந்தனைகள் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. அங்க போய் ஒன்றும் நம்ம பேசவே முடியாது. எல்லாம் பக்காவா ரெக்கார்ட் ஆகி வச்சிருக்கோம். அன்பான இன்றே மனம் திரும்பும் இந்த நாள் நமக்கு மனம் திரும்புவதற்கு ஒரு தவணையாக எடுத்துக்கொள்வோம். நம் பேச்சில் எப்படியாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய மனதை துக்கப்படுத்துகிறோமா? நமது எண்ணத்தில எப்படியாக இருக்கிறோம்? நமது வார்த்தையில எப்படியாக இருக்கிறோம்? நம்ம செயல்களில எப்படியாக இருக்கிறோம்? அந்த சும்மா ஏதோ நானும் கிறிஸ்துவன், நானும் இந்த உலகத்துல அப்படி வாழ்றேன் இப்படி வாழ்றேன் சொல்லிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. நமது உள்ளம் திரியங்களை உள்ளான எண்ணங்களை ஆண்டவர் அறிவார். தப்பிக்கவே முடியாது. என்னிடத்துல தப்பிச்சிடலாம், ஒருவேளை உங்கள் போதகத்தில் தப்பிச்சிடலாம், ஆனால் ஆண்டவருக்கு தப்பிக்க முடியாத. வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12-15. மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டவன்படியே
மரித்தோர் தங்கள் தங்கள் பிரிவில் பெற்றதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். தெளிவாக பேசுவதுடன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குது என்று சொல்லுகிறீங்க. ரைட், ஓகே, அது வேத வசனம் தான் என்று சொல்லுங்க. மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அடுத்த ஸ்டெப் அதுதான். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் அக்கினியிலே போடப்பட்டும். சும்மாலாம் கிடையாது. நமது வாழ்க்கையிலே கனிகள் இல்லாவிட்டால் நாம் நியாயம் தீர்க்கப்பட்டு நாம் எல்கேஜிலிருந்து சண்டே ஸ்கூல்லேருந்து படித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையை சீர்படுத்துவோம் அன்பாளர். ஆண்டவருக்கு இல்லரா, தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். நம்ம பணக்காரனா இருக்கிறோம், ஏழையா இருக்கிறோம், அதெல்லாம் முக்கியமே கிடையாது. கர்த்தருக்கு பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம். சும்மா சர்ச்சைக்கு போனா மட்டும் கர்த்தருடைய பிள்ளைங்க. வேதத்தின்படி நம்ம வாழ்க்கை இருக்கிறதா? அருமையான நாளில் நாம் சிந்திப்போம், ஆழமாக சிந்திப்போம். நம்ம நல்லா இருக்கும் போதே மனம் திரும்பிட்டா ஆக்சுவலா ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்டு நியாய தீர்ப்புக்கு நாம் சரியானவர்களாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் கடையில் படுத்துட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உலகத்திலேயே அவர்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர்த்த அவங்க கட் பண்ணி பேசுவாங்க. அவங்களால இப்பெல்லாம் நிறைய வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. இன்று அவர்கள் பெட்ரிட்டன்ல கிட்டத்தட்ட 1 வருட காலமாக பாடாப்படுகிறார்கள். மாதம் 1 லட்சம் தன்னுடைய பிள்ளைகள் செலவு செய்கிறார். உலகத்திலும் ஒரு நியாயத்திற்கு. இதுக்கெல்லாம் தப்பிக்கணும்னா நம்ம வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு நேராக. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்படுது பாருங்க. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12. இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. உணர்வடையுங்கள். நான் லெப்ரசி மத்தியில் மினிஸ்ட்ரி பண்ணனால நான் சொல்ல முடியும். ஒரு ஊசி எடுத்து அவனுடைய கையில குத்துனா ரத்தம் பீறிட்டு வரும். அவனும் பார்ப்பான், அந்த உணர்வு இருக்காது. நமது ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாக? இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாய் இருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக்குள்ள யாரும் பாக்கியவாங்க. இந்த கடைசி வசனத்தை நிறைய பேர் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுப்பாங்க. அவரை அண்டிக்குள்ள யாவரும் பாக்கியவாங்க. நல்லது இல்லை என்று சொல்லவில்லை. அதுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் பதிவு செய்யப்படும். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களா? வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால நாம் சிந்திப்போம். கடைசியாக ஒரு வசனத்தை படித்து சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். இது வேத வசனம், உங்களுக்கு நல்லா தெரியும். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமானவனா இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு உட்பட்டாயிற்று அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. இது செயல்முறையில் விசுவாசம் இருக்க வேண்டும். ஏதோ நானே இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லி
சும்மா வந்து இது, இருப்பதால் அது வந்து விசுவாசம் அல்ல. 3 சம்பவங்களை நான் சொல்லி சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். அவர்கள் அந்த 3 சம்பவங்களில் இந்த 3 பேரும் எங்கே இருக்கிறார்கள் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதையும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்றேன். மறுபடியும் படிக்கிற 18ஆம் வசனம். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். செயல்முறையில விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமாயிராதபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. முடிச்சார் ஆண்டவர். சரி, அடுத்த ஒரு வருஷம் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய செயல்கள் பொல்லாதவராய் இருக்கப்படியினால் அவர் ஒளியை பார்க்கிறோம் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்பு காரணமாய் இருக்கிறது. தெளிவாக பேசுகிறார் ஆண்டவர். 3 சம்பவங்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். சைனாவில் போய் படித்த ஒரு டாக்டர், பெண் டாக்டர், தனது வாத்தியாரால் மிகவும் கஷ்டப்படுத்தப்பட்டார். ஒரு நாள் இந்த பிள்ளை நல்லா படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் வந்து அந்த கை மேல சுடுதண்ணி எடுத்து ஊற்றிட்டார் அந்த ப்ரொஃபஸர். இது அறிந்த சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த டாக்டரை சைனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு சட்டம் இருக்கிறது. பெண்களை துன்புறுத்தினால் அது கடுமையான ஒரு சட்டம் இருக்கிறது. அப்புறம் லாக்கப்பில் வச்சுட்டாங்க. அப்போ என்கொயரிஸ் வருது. இந்த பொண்ணுகிட்ட போலீஸ் வந்து என்கொயரி பண்ணுறாங்க. இது எப்படிமா நடந்தது, என்ன நடந்தது, ஊத்துல உண்மைதானுங்க இல்லைன்னு சொல்லல. அப்போ நீ வந்து இது வந்து அப்படியே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தீங்கன்னா அவருக்கு நாங்கள் வேலையெல்லாம் பண்ணிடுவோம். அப்புறம் லாக்கப்பில் நாங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வருஷம் வைக்க முடியுமோ வச்சுருக்கோம் அப்படின்னு மாதிரி. இல்லைங்க, எனக்கு உடன்பாடு இல்லைங்க அப்படின்னு மாதிரி அந்த பொண்ணு சொல்லி. அப்புறம் போலீஸ் வந்து மறுபடியும் துருவி கேட்கும் பொழுது இல்லை, எனக்கு உடன்பாடு இல்லை, அவனை நான் மன்னிக்க மாட்டேன்னு தன்னை துன்புறுத்தியவர்களை மன்னிப்பதும் மறப்பதும் அவர்களை நேசிப்பதும் தான் கிறிஸ்தவம் என்று சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? அது உங்களுக்கு தெரியுமா? அதான் அந்த ப்ரொஃபஸரை தெரிஞ்சு இந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொன்னாராம். அப்புறம் பார்க்கும் பொழுது நான் எவ்வளவோ உங்களை கஷ்டப்படுத்திருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீ மன்னித்தது எனக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லி அந்த சைனீஸ் அந்த வாத்தியார் வந்து சொன்னாராம். அப்புறம் சொன்னாரா, இந்த பொண்ணு சொல்லிச்சான், மிகப்பெரிய பாவியாக இருந்த என்னை இயேசு கிறிஸ்து மன்னித்தார். உங்களை மன்னிப்பது சாதாரணம் என்று அவன் நெகிழ்வடைந்தாராம். இந்த பொண்ணு மதித்தால் நியாய தீர்ப்பிலே எங்கே போவார்? ஒரு கேள்வி. அடுத்ததாக ஜோஸ்வா என்கிற ஒரு மனிதன் வந்து 35 to 40 வயசு வரைக்கும் ஒரு ஆலயத்திலே கோயில் பிள்ளையாக காலையில 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து ஜம்காலை விரித்து மைக்கெல்லாம் வச்சு சேரெல்லாம் போட்டுட்டு அப்புறம் 8 மணி 8:30 மணிக்கெல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் சர்ச்சுக்கு வருவார். என்னுடைய கம்பெனியிலே அவர் வேலை செய்து வந்தார். ஒரு கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள். தினமும் காலையிலே நான் ப்ரேயர் பண்ணி என்னுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லித்தான் நான் தொழிலை தொடங்க வேண்டும். தொழிற்சாலையில் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து சத்தியத்தை கேட்பவர் தான். ரைட். ஒரு நாள் திடீரென்று சண்டை பிடித்து விட்டு திடீரென்று போய்விட்டார். அவர் மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து இன்னொரு ஆமா எல்லாம் அப்படியே விட்டு போட்டு போயிட்டார். இது கிறிஸ்துவர் என்று சொல்லக்கூடியவர் வெளியிலே போய் ஒரு 3 மாதம் அங்கே இங்கேயும் வேலை செஞ்சாரு. அதுக்கு பின்பாக ஒரு நாள் செய்தி வந்தது, அவர் தற்கொலை செய்து விட்டார் என்று. அவருடைய மனைவியுடைய போதகராக இருப்பதால் அவர் குழியிலே போட்டு அவர் என்ன அடக்க ஆராதனை நடத்தினாரோ எனக்கு தெரியாது. நான் அடக்க ஆராதனைக்கு நான் போதிய நேரத்தில் போகல. கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் கொஞ்சம் அவங்க மனைவி இடத்துல ஒரு சிறிய தொகையை கொடுத்து ஆறுதல் படுத்தினேன். முதல்ல அவர் அட்வான்ஸ் வாங்கிட்டு
கொடுக்கல, அதை நான் மன்னித்து விட்டேன். பின்பு அவருடைய அடக்க ஆராதனையில போய் நான் வந்து கொஞ்சம் தூரமா நின்று விட்டு அந்த தொகையை கொடுத்து விட்டு வந்து விட்டேன். இந்த ஜோஸ்வா என்கிற மனிதன் நீண்ட நாட்கள் கிறிஸ்துவராக இருக்கிறார். ஆனால் கடன் தொல்லையால் தூக்கு மாட்டிட்டார். இவர் நியாய தீர்ப்பதை எங்கே இருக்கார்? நீங்க முடிவு செய்யுங்க. ரைட். அடுத்ததாக அன்பான ஒரே ஒரு சம்பவம் சீக்கிரமாக சொல்லி முடித்து வருவேன். கல்கத்தாவில் ஒரு வாலிபனும் வாலிப பிள்ளையும் காதல் செய்கிறார்கள். இது இந்தியா டுடேல கடந்த வருடங்களிலே வந்த ஒன்று. அந்த பெண் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவள். ஆனால் அந்த ஆண் மகனும் மிகப்பெரிய தொழிலுடைய மகன். ரைட். வடநாட்டில் இங்கேயும் அப்படித்தான். இங்கெல்லாம் காதல் என்பது சகஜமாக இருக்கிறது. ரைட். அவர்கள் பழகி இருந்தவர்கள். சரி, திருமணம் தான் செய்ய போகிறோம் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தையும் அவர் தெரியாமல் கொடுத்து விட்டாள். ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுது திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த பெண் அந்த ஆண்மகளிடம் கேட்கும் பொழுது, காதலிடம் கேட்கும் பொழுது, ஜாலியாக இருக்கவே நான் உன்னோடு பழகினேன், திருமணம் எல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி சொல்லிவிட்டான். அப்செட்டான அவள் உடனே வீட்டுக்கு சென்றார். தன்னுடைய தாய் தந்தைக்கு உடனே ஒரு திருமணத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிடிவாதம் பிடித்தார். 2ஆம் ஆண்டுதான் படிக்கிறாய், உடனே திருமணம் எதற்கு என்று சொல்லி கேட்டபோது, கண்டிப்பாக திருமணம் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திருமணம் ஏற்பாடு செய்து திருமணம் முடிந்தது. ஒரு மேனேஜரை அவர் திருமணம் செய்தார். அவர் வாழ்க்கையை கொஞ்ச நாள் போய் கொண்டிருந்தது. இந்த தொழிலுடைய மகன் மறுபடியுமாக அவளை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார். உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு நாள் இந்த திருமணமான பெண், என்னுடைய கணவர் வெளியூருக்கு சென்று விட்டார், நாம் எங்காவது செல்லலாம் என்று சொல்லி போன் செய்து கூட்டிக் கொண்டு கல்கத்தா ஹோட்டலிலே 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கி விட்டார்கள். எப்படியாவது இவனை முடித்துவிட வேண்டும் சொல்லி அவள் முடிவு செய்து அந்த குடிப்பழக்கத்தில் இருந்த அவனை சயனைடு கொடுத்து கொண்டு விட்டு தன் வீட்டுக்கு வந்து விட்டார். இவனுடைய மரணத்திலே பெரிய தொழிலதிபருடைய மகன் என்று சொல்லி தொழிலதிபராக இருந்ததால் அவங்க அப்பா எப்படியாவது இந்த யார் இவனை கொன்றது என் மகனே என்று சொல்லி கண்டுபிடித்த வேண்டும் என்று சொல்லி பயங்கரமா வந்து ஆக்ஷன் எடுத்தார். அவர் 1 மாதம் 2 மாதம் கழித்து இவருடைய வீட்டுக்கு போலீஸ் சென்றது. ஒரு காலை நேரம் இவர்கள் காபி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். குட்டி வெளிவந்து விட்டது என்று சொல்லி அவள் முடிவு செய்து விட்டாள். போலீஸ் ஆபீசர் சொன்னார், உங்களை நான் அரெஸ்ட் செய்கிறேன். இந்த கணவருக்கோ ஒன்றும் புரியவில்லை. இவள் உள்ளே சென்றால் ஒரு 10 நிமிடம் 15 நிமிஷம் பொறுத்துக் கொள்ளுங்கள், பின்பு நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லி உள்ள போய் நல்லா மேக்கப் போட்டுட்டு திருமணத்துக்கு வைத்த சேரியை அணிந்து கொண்டு வந்து தன்னுடைய காலை பிடித்துக் கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று. இதற்கு முன்பாகவே இந்த மேனேஜரிடம் அந்த தொழிலுடைய மகன் அநேக போட்டோக்களை காண்பித்து மிரட்டியிருக்கிறான். அப்போது மேனேஜர் சொல்லியிருக்கிறார், என் மனைவி அப்போது அறிந்திருக்கலாம் ஒருவேளை, இப்போது எனக்கு உண்மையாக இருக்கிறார் சொல்லி அப்பொழுதே அவன் மன்னித்து விட்டான். இவள் காலை பிடித்து கதறும் பொழுது ஒன்றுமே புரியவில்லை இவனுக்கு. அப்பொழுது அவள் சொன்னார், நானும் சீக்கிரமாக இறங்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி, நான் அன்னைக்கே உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி இவன் சொன்னான். எதுக்காக இதை சொல்றேன்னா, அவன் மன்னித்து விட்டான், ஆனால் மன்னிப்பை அனுமதிக்க முடியாதவளாக அவள் எங்க போனான், நேரம் நரகத்துக்கு சென்று 3 பேரை பற்றி சொன்னேன்.
யாரார் எங்கே சென்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய செயல்கள் பொல்லாதவனாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அன்புடைய சுவாமி, தர்மையான நாளுக்காக நன்றி. ஏதோ நாங்கள் பைபிள் படித்தோம், ஜெபம் செய்தோம், ஆசீர்வாதம் வந்துவிட்டது, அப்படி இப்படி என்று சொல்லி நாங்கள் தலைகளாக சென்று கொண்டிருக்கிறோமே ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து உண்மை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே சுவாமி, எங்களை தயவாய் மன்னி நியாய திருப்பலை நாங்கள் எங்கே எடுப்போம் என்பதை சிந்தித்து பார்த்து இந்த நாளிலே நாங்கள் ஒரு முடிவு செய்யும்படியாக கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்திலே அது கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் அது எங்களுக்கு ஒரு சில விதமான கஷ்டங்களை கொடுத்தாலும் ஒரு சில விதமான பிரச்சனைகளை கொடுத்தாலும் கர்த்தருக்காக நிற்கிற அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை, விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்து நியாய திருப்பலை நாங்கள் பரலோகத்துக்கு செல்ல கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்வாரா. தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதி நீர் மகி இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதா.